திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எம்பி ஆகிட்டா கோயம்புத்தூர் சார்ந்த பகுதிகளில் தொழில்துறை வளர்ச்சி பெரிய அளவுக்கு மேம்பாடும், நேரடியாக கோவை தொழில்துறையோட குரலை வந்து டெல்லிக்கு கொண்டு போய் நிறைவேற்றுவான்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது? இல்லை, இப்போ வந்து தொழில்துறை இன்டர்நெட் இல்லை. நாங்கள் வந்து 50 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர் வந்து ஒரு மேப்பில் வந்துருச்சு. லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் நம்ம தானே. சென்னை அதுக்கப்புறம் தான் ஆட்டோமொபைல் எல்லாம் வந்துச்சு. பம்ப் இண்டஸ்ட்ரி நாட்டுக்கே வந்து ஃபஸ்ட்டு மோட்டார் இங்கே தான் பண்ணாங்க. பம்ப் இண்டஸ்ட்ரி இங்கே தான். நாட்டில் அத்தனை தண்ணி எடுக்கிற மோட்டர் எல்லாமே இங்கேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய எக்கோசிஸ்டம். அந்த மோட்டர்ஸ், பம்ப்ஸ், கம்ப்ரெசர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் இங்கே கடந்த 50 ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. இவங்க வந்து தான் தொழிலில் வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கங்கிறது கிடையாது. இப்போது 2014 வந்து மேக் இன் இண்டியா சொன்னாங்க. இப்போ மேக் இன் இண்டியாவுக்கும் எம்எஸ்எம்இஸ்க்கும் ஒன்றும் தொடர்பே இல்லாத மாதிரி இருக்குது. மேக் இன் இண்டியாவில் நம்ம அதனால் நம்ம ரெவென்யூ என்ன கூடியிருக்கு. இன்றைக்கி தொழில் வந்து இந்த ஜிஎஸ்டினால், டிமானிட்டைசேஷனால் ரொம்ப படும் சிரமத்துக்குள்ளாகி இருக்குது. இதில் வந்து மேக் இன் இண்டியாவும் எங்களுக்கு வந்து சேரல, மேட் இன் இண்டியாவும் வந்து சேரல. டிஃபென்ஸ் காம்பனன்ட்ஸ் அது யாருக்கோ போயிருக்குங்க. கார்பரேட்ஸ் வேணால் பண்ணிகிட்ருக்கலாம். எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து அந்த சின்ன இதை எடுத்து நாங்களே டெவலப் பண்ணி நாங்களே சப்ளை பண்ணுங்கிறாங்க. இப்போ ஒரு காம்பனண்ட் வந்து டிஃபென்ஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு காம்பனண்ட்டுக்கு அதை செய்கிறதுக்கே நம்மளுக்கு எத்தனையோ R&D, எத்தனையோ லட்சங்கள் தேவைப்படும். அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதில் எங்கே இருக்குது மேக் இன் இண்டியா கான்செப்ட்? சரி, 2014 சொன்ன மேக் இன் இண்டியா கான்செப்ட் இன்னி வரைக்கும் என்ன பெருசாக ஆயிருக்கு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி.